இந்தியாவிலே பேய்கள் பற்றி பல கட்டுக்கதைகள் இருக்கு. அந்த வகையில் ராஜஸ்தான்ல ஒரு கதை இருக்குது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மருக்கு பக்கத்துல போற ஒரு தார்பாளையத்துக்கு அருகில் தான் கூத்தாரா அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கு. இப்போ இந்த வில்லேஜ்ல யாராவது இருக்காங்க பார்த்தா யாரும் இல்லை. ஒரே வீட்டுல நைட்டோட நைட்டா அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே ஊரை விட்டு போயிருக்காங்க. இதுக்கு காரணம் ஒரு கதை சொல்றாங்க. அந்த கதை என்னன்னா, கூத்தாரான்ற கிராமம் 17ஆம் நூற்றாண்டுல உருவாக்கி இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஜெய்சல்மர் ஒரு திவான் வந்திருக்காரு. அவர் பேரு சலீம் சிங். சலீம் சிங் அந்த கிராமத்துக்கு பக்கம் போகும்போது அங்க இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்திருக்காரு. அந்த பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதனால அந்த பொண்ணை மேரேஜ் பண்ண சொல்லி அவங்க கிராம மக்கள்கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஒன்னு சலீம் சிங் என்ன பண்ணிருக்காரு, ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த கிராம மக்களுக்கு டைம் கொடுத்துருக்காரு. அந்த ஒன் டேக்குள்ள அந்த பொண்ணை மேரேஜ் பண்றதுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டு, இதனால கோபமான கிராம மக்கள் என்ன பண்றாங்க, வீட்டோட நைட்டா அந்த ஊரை விட்டே போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 80 குடும்பம் அந்த கிராமத்தை விட்டு காலி பண்ணிட்டு போனதா சொல்றாங்க. ஊரில் சொன்னாலும் அந்த கிராமத்துல யாருமே வாழக்கூடாது, இன்னும் யாரும் இருக்கக்கூடாது சொல்லிட்டு சாபம் விட்டு போனதா சொல்றாங்க. இதனால அந்த கிராமம் சபிக்கப்பட்ட கிராமமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராம மக்கள் போனதுக்கு அப்புறம் அங்க வெளியே யாருமே வாழ்ந்ததில்லை. ஒரு அமேசியான ஒரு கிராமமா இருக்கு. சுற்றுலா பிளேஸா இருந்தாலும் அந்த கிராமத்துக்குள்ள ஒரு பேய் கிராமம், அங்க யாரும் வாழ முடியுது. அங்க போனா அந்த காலத்துல வாழ்ந்தவங்களோட அந்த குரல், அந்த இசை, அவங்க நடந்தது போனதெல்லாம் கேட்குது அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. இதனால அந்த கிராமத்தை பார்க்கறதுக்கும் சில இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க.